எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். உடனடியாக செயலில் இறங்குங்கள். ABCDE வழிமுறை உங்களுக்கு பலனளிக்கும்படி செய்வதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கை உங்களுடைய A1 வேலையை உடனடியாக துவக்கி அதை முழுமையாக செய்து முடிக்கும் வரை அதன் மீது ஒருமித்த கவனத்துடன் செயல்படுவதற்கான ஒழுங்கை உங்களிடம் வளர்த்து கொள்வதுதான். உங்களுடைய மன உறுதியை பயன்படுத்தி இந்த வேலையை நிறைவேற்றுங்கள். முழு தவளையையும் சாப்பிடுங்கள். அதை நீங்கள் முழுவதுமாக சாப்பிட்டு முடிக்கும் வரை உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்களுடைய வேலை பட்டியலை ஆழமாக ஆய்வு செய்து உங்களுடைய A1 வேலை எது என்பதை தீர்மானிப்பதற்கான உங்கள் திறன் உயர்ந்த சாதனைகளை படைப்பதற்கும் உங்களுடைய சுயமதிப்பையும் தனிப்பட்ட பெருமிதத்தையும் வெகுவாக உயர்த்தி கொள்ளவும் ஒரு மாபெரும் உந்து சக்தியாக விளங்குகிறது. A1 வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளும்போது நீங்கள் மற்றவர்களை விட அதிகமான வேலைகளை செய்து முடிக்க தொடங்குவீர்கள். செய்முறை பயிற்சி. உங்களுடைய வேலை பட்டியலை இக்கணமே ஆய்வு செய்து ஒவ்வொரு நடவடிக்கையை அடுத்தும் ABCD அல்லது E என்று எழுதி கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய A1 வேலையை அல்லது பணித்திட்டத்தை தேர்ந்தெடுத்து உடனடியாக அதை துவக்குங்கள். இந்த வேலை செய்து முடிக்கப்படும் வரை வேறு எதுவென்றாலும் உங்கள் கவனம் சிதறாமல் இருப்பதற்குரிய ஒழுங்கை உங்களிடம் வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வேலைகளை துவக்குவதற்கு முன்பாக உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் இந்த ABCDE வழிமுறையை பயன்படுத்துங்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு முன்னுரிமைப்படி உங்கள் வேலைகளை ஒழுங்கமைத்து கொண்டு அதிக முன்னுரிமை கொண்ட வேலைகளை முதலில் செய்து முடிக்கும் பழக்கத்தை நீங்கள் உங்களிடம் உருவாக்கி இருப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் வெற்றிகரமானதாக அமைவதற்கு அடித்தளத்தை நீங்கள் அமைத்திருப்பீர்கள். 7 முக்கியமான விளைவுகளுக்கான பகுதிகள் மீது கவனம் செலுத்துங்கள். ஒருவருடைய மன வளமும் உடல் வளமும் ஒன்று குவிக்கப்படும் போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான அவருடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. நார்மன் வின்சென்ட் பீல். நான் ஏன் வேலையில் இருக்கிறேன் என்ற கேள்வி உங்கள் தொழில் வாழ்க்கை நெடுகிலும் தொடர்ந்து உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு விடையளித்து கொண்டும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று. தாங்கள் ஏன் வேலையில் இருக்கிறோம் என்பது பெரும்பாலான மக்களுக்கு உறுதியாக தெரிந்திருப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஏன் வேலையில் இருக்கிறீர்கள், உங்களிடமிருந்து என்ன விளைவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பது பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செயல்படுவதும் அதிக சம்பளம் பெறுவதும் வேகமாக பதவி உயர்வு பெறுவதும் மிகவும் கடினமாகிவிடும். இதை எளிய வார்த்தைகளில் கூறினால் குறிப்பிட்ட விளைவுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நீங்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சம்பளமோ அல்லது கூலியோ ஒரு குறிப்பிட்ட அளவு மற்றும் தரத்தை கொண்ட வேலைக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கட்டணமாகும். நீங்கள் செய்கின்ற வேலை மற்றவர்கள் செய்கின்ற வேலையோடு சேர்ந்து வாடிக்கையாளர்கள் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்ற ஒரு பொருளை அல்லது சேவையை உருவாக்க பயன்படுகிறது. உங்கள் வேலையை 5 7 முக்கிய விளைவு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். உங்கள் வேலை தொடர்பான உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் உங்கள் நிறுவனத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய விளைவுகளை இப்பகுதிகள் குறிக்கின்றன. ஒரு முக்கிய விளைவு பகுதி என்பது உங்களுடைய முழு பொறுப்புக்கு உட்பட்ட ஒன்று என்று கூறலாம். அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் வேறு யாரும் அதை செய்ய போவதில்லை. அது உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஒரு முக்கிய விளைவு பகுதியாகும். அது உருவாக்குகின்ற விளைவு மற்றவர்களுடைய வேலைக்கான ஒரு உள்ளீடாகவோ அல்லது ஒரு பங்களிப்பு காரணியாகவோ ஆகிறது. முக்கிய விளைவு பகுதிகள் என்பவை இரத்த அழுத்தம், இதய துடிப்பு விகிதம், சுவாச வீதம், மூளை அலை நடவடிக்கை போன்ற நம் உடலின் இன்றியமையாத செயல்பாடுகளை ஒத்தவை. இந்த இன்றியமையாத செயல்பாடுகளில் ஒன்று செயலிழந்தாலும் அது நம்முடைய மரணத்திற்கு வழிவகுக்கும். அதேபோல் உங்கள் வேலையின் ஒரு இன்றியமையாத விளைவு பகுதியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட தவறும்போது அது உங்களுடைய வேலை பறிபோவதற்கு வழிவகுத்துவிடும். மேலாண்மை மற்றும் விற்பனையில் உள்ள 7 பெரிய விளைவு பகுதிகள்: திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், வேலைக்கு ஆள் எடுத்தல், வேலைகளை பகிர்ந்தளித்தல், மேற்பார்வையிடுதல், அளவிடுதல், அறிக்கை அளித்தல் ஆகியவை மேலாண்மையின் முக்கிய விளைவு பகுதிகளாகும். ஒரு மேலாளர் தன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் வெற்றிகரமாக திகழ விரும்பினால் இந்த 7 பகுதிகளிலும் அவர் நல்ல விளைவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒரு பகுதி பலவீனமடைந்தாலும் ஒரு மேலாளராக அவர் மிக குறைவாக சாதிப்பதற்கும் தோற்பதற்கும் அது வழிவகுக்கும். வாடிக்கையாளர்களாக
ஆக சாத்தியம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தல், அவர்களுக்கு நம்பகமானவர்களாக நடந்து கொள்ளுதல், அவர்களுடைய தேவைகளை கண்டறிதல், விளக்க உரைகளை வழங்குதல், மறுப்புகளுக்கு பதிலளித்தல், விற்பனையை நிறைவு செய்தல், மீண்டும் அதே வாடிக்கையாளரிடம் விற்றல், மற்றவர்களை பரிந்துரைக்கும்படி அவர்களிடம் கேட்டல் ஆகியவை விற்பனையின் முக்கிய விளைவு பகுதிகளாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் அவ்வளவு திறமை இல்லாதவராக இருந்தாலும் குறைவான விற்பனைக்கும் சில சமயங்களில் ஒரு விற்பனையாளர் தோற்று போவதற்கும் அது வழிவகுக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு இன்றியமையாத சில திறமைகள் உங்களிடம் இருந்தாக வேண்டும். உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. உங்கள் வேலையை திறம்பட செய்வதற்கு தேவையான சில தகுதிகளை ஏற்கனவே நீங்கள் உங்களிடம் வளர்த்திருப்பீர்கள். ஆனால் சில குறிப்பிட்ட விளைவுகள் உங்கள் வேலைக்கு மிகவும் முக்கியமானவை. உங்கள் வேலையில் உங்களுடைய வெற்றியை அல்லது தோல்வியை தீர்மானிக்கின்றனவை அவை எவை? தெளிவு இன்றியமையாதது. உங்கள் வேலையின் முக்கிய விளைவு பகுதிகள் எவை என்பதை கண்டறிவதுதான் உயர்ந்த செயல்திறனுக்கான துவக்க புள்ளியாகும். இது குறித்து உங்கள் மேலதிகாரியுடன் கலந்து பேசுங்கள். உங்களுடைய முக்கிய பொறுப்புகளை ஒரு பட்டியலிடுங்கள். உங்களுக்கு மேல் நிலையில் உள்ளவர்களும் உங்களுடைய அதே நிலையில் உள்ளவர்களும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களும் அதனோடு உடன்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, ஒரு விற்பனையாளரை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களாக ஆக சாத்தியமுள்ள நபர்களை சந்திப்பதற்கு முன் அனுமதி பெறுவது ஒரு முக்கிய விளைவு பகுதியாகும். ஒட்டுமொத்த விற்பனை செயல்முறைக்கு இன்றியமையாத நடவடிக்கை இது. ஒரு விற்பனையை முழுமையாக்குவதும் ஒரு முக்கிய விளைவு பகுதிதான். ஒரு விற்பனை நடந்து முடியும் போது அது பல நடவடிக்கைகளை தூண்டுகிறது. எடுத்துக்காட்டாக, எந்த பொருள் அல்லது சேவை ஒருவரிடம் விற்கப்பட்டுள்ளதோ அதை உற்பத்தி செய்து அவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பலர் வேலை செய்தாக வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை அந்த விற்பனை முடுக்கிவிடுகிறது. ஒரு நிறுவன உரிமையாளர் அல்லது ஒரு முக்கியமான உயரதிகாரிக்கு வங்கியில் கடன் வாங்குவது குறித்து பேரம் பேசுவது ஒரு முக்கிய விளைவு பகுதியாக இருக்கக்கூடும். சரியான நபர்களை வேலைக்கு நியமிப்பதும் வேலைகளை மற்றவர்களிடம் சிறப்பாக பகிர்ந்தளிப்பதும் முக்கிய விளைவு பகுதிகளாகும். ஒரு வரவேற்பாளர் அல்லது செயலாளருக்கு கடிதங்களை தட்டச்சு செய்வது, தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பது, யாருக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகிறதோ அவரிடம் அந்த அழைப்பை வேகமாக தொடர்பு படுத்துவது ஆகியவை முக்கிய விளைவு பகுதிகளாகும். இந்த வேலைகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்வதற்கான திறன் தான் ஒருவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்பதையும் அவருக்கு எவ்வளவு வேகமாக பதவி உயர்வுகள் கிடைக்கின்றன என்பதையும் பெருமளவு தீர்மானிக்கின்றது. உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முக்கிய விளைவு பகுதிகள் எவை என்பதை நீங்கள் தீர்மானித்த பிறகு அந்த ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். 1 to 10க்குள் ஏதேனும் ஒரு மதிப்பெண்ணை உங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். 1 மிக குறைவானது, 10 மிகவும் உயர்ந்தது. எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் வலிமையானவராக இருக்கிறீர்கள், எவற்றில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், எந்த பகுதிகளில் நீங்கள் அற்புதமான விளைவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எவற்றில் நீங்கள் சராசரிக்கும் கீழாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். விதிமுறை: உங்களுடைய மிக பலவீனமான விளைவு பகுதிதான் உங்களுடைய மற்ற அனைத்து திறமைகளையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு உச்ச வரம்பை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய 7 முக்கிய விளைவு பகுதிகளில் 6இல் நீங்கள் அபாரமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் 7வது பகுதியில் மோசமாக செயல்படுவது உங்களை முன்னேற விடாமல் இழுத்து பிடிக்கும். உங்களுடைய பிற திறமைகளை கொண்டு நீங்கள் எவ்வளவு சாதிப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கும். இந்த பலவீனம் உங்களுடைய செயல்திறனை மட்டுப்படுத்தி விரக்திக்கும் சச்சரவுக்குமான ஒரு நிரந்தர காரணியாக அமைந்துவிடும். எடுத்துக்காட்டாக, வேலைகளை பிறருக்கு பகிர்ந்து அளிப்பது ஒரு மேலாளரின் முக்கிய விளைவு பகுதிகளில் ஒன்று. ஒரு மேலாளர் தன்னுடைய பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டு மற்றவர்கள் மூலமாக விளைவுகளை பெறுவதற்கு தூண்டுகோலாக இருப்பது இந்த திறமைதான். வேலைகளை முறையாக பகிர்ந்தளிக்க முடியாத ஒரு மேலாளர் தன்னுடைய மற்ற திறமைகளை ஆற்றல் மிக்க வகையில் கையாள முடியாதபடி முடக்கப்பட்டு விடுகிறார். வேலைகளை சிறப்பாக பகிர்ந்தளிக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருப்பது அவர் தன் வேலையில் தோற்கும்படி செய்து விடுகிறது. மோசமான செயல்திறன் காலம் தாழ்த்துதலுக்கு வழிவகுக்கிறது. அலுவலகங்களில் ஊழியர்கள் காலம் தாழ்த்துதலில் அதிகமாக ஈடுபடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, கடந்த காலத்தில் தாங்கள் மோசமாக செயல்பட்டிருந்த பகுதிகளில் உள்ள வேலைகளையும் நடவடிக்கைகளையும் அவர்கள் தவிர்ப்பதுதான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மேம்படுவதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு செயல் திட்டத்தை வகுப்பதை விட்டுவிட்டு பெரும்பாலான மக்கள் அப்பகுதியை அப்படியே உதாசீனப்படுத்தி விடுகின்றனர். இது அவர்களுடைய சூழ்நிலையை மேலும் மோசமாக்கி விடுகிறது. இதற்கு மாறாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிறப்புறுகிறீர்களோ அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். அந்த வேலையை தள்ளி போடுவதை நீங்கள் அவ்வளவு குறைத்து கொள்கிறீர்கள். அந்த வேலையை செய்து முடிப்பதில் நீங்கள் அவ்வளவு அதிக தீவிரமாக இருப்பீர்கள். வலிமைகளும் பலவீனங்களும் எல்லோரிடமும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை.
நீங்கள் பலவீனமாக இருக்கும் பகுதிகள் குறித்து காரணம் கற்பிக்காதீர்கள். அவற்றை நியாயப்படுத்தாதீர்கள். அவற்றுக்கு வக்காலத்து வாங்காதீர்கள். மாறாக அப்பகுதிகள் எவை என்பதை தெளிவாக அடையாளம் காணுங்கள். அந்த ஒவ்வொரு பகுதியிலும் திறமை பெறுவதற்கு ஓர் இலக்கை நிர்ணயித்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் உச்சகட்ட செயல்திறனோடு செயல்படுவதற்கு இந்த ஒரே ஒரு திறமையில் நீங்கள் சிறப்புறுவது இன்றியமையாததாக இருக்கக்கூடும். மாபெரும் கேள்வி. உங்களிடம் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு விடையளிக்க வேண்டிய ஒரு மாபெரும் கேள்வி உள்ளது. நான் என்னிடம் சிறப்பாக வளர்த்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு திறமை என் தொழில் வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய நேர்மறை தாக்கத்தை விளைவிக்கும் என்பதுதான் அக்கேள்வி. உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு இக்கேள்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விடையை உங்களுக்குள் தேடுங்கள். அந்த விடையை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். இக்கேள்வியை உங்கள் மேலதிகாரியிடம் கேளுங்கள், உங்கள் சக ஊழியர்களிடம் கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கேளுங்கள். அந்த விடை என்னவாக இருந்தாலும் அப்பகுதியில் உங்கள் செயல்திறனை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல தேவையான நடவடிக்கைகளை உடனே துவக்குங்கள். தொழில் திறமைகள் எல்லாமே கற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்பது நல்ல செய்தி. ஒரு குறிப்பிட்ட முக்கிய விளைவு பகுதியில் ஒருவர் திறமையானவராக இருந்தால் நீங்கள் விரும்பினால் உங்களாலும் அத்திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கான ஆதாரமாக அதை நீங்கள் கருதலாம். விஷயங்களை தள்ளி போடுவதை நிறுத்துவதற்கும் அதிகமான விஷயங்களை விரைவாக செய்து முடிப்பதற்குமான மிக வேகமான மற்றும் மிக சிறப்பான வழிகளில் ஒன்று உங்களுடைய முக்கிய விளைவு பகுதிகளில் நீங்கள் முற்றிலுமாக சிறப்புறுவதுதான். உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் தொழில் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யக்கூடிய எது ஒன்றையும் போல எதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். செய்முறை பயிற்சி. உங்கள் வேலையின் முக்கிய விளைவு பகுதிகளை கண்டுபிடியுங்கள். அவை எவை? நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் பெற வேண்டிய முக்கிய விளைவுகள் எவை என்பதை எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே 1 முதல் 10 மதிப்பெண்களை கொடுத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு திறமையில் நீங்கள் சிறப்புற்று திகழ்ந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிதும் உதவும் என்பதை தீர்மானியுங்கள். இப்பட்டியலை உங்கள் மேலதிகாரியிடம் எடுத்து சென்று அவரோடு அது பற்றி கலந்துரையாடுங்கள். அவருடைய நேர்மையான பின்னூட்ட கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான உள்ளீடுகளை நீங்கள் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களால் சிறப்புற முடியும். உங்களுடைய முடிவுகளை பற்றி உங்கள் சக ஊழியர்களுடனும் உங்களின் கீழ் பணி செய்வோரிடமும் கலந்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரிடமும் இது குறித்து உரையாடுங்கள். இந்த ஆய்வை உங்கள் தொழில் வாழ்க்கை நெடுகிலும் தொடர்ந்து மேற்கொள்வதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். மேம்படுவதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த ஒரு தீர்மானம் போதும். 8வது, 3 விதியை பயன்படுத்துங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தபடி உங்களிடம் இருப்பவற்றை கொண்டு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். தியோடோர் ரூஸ்வெல்ட். உங்கள் நிறுவனத்திற்கு அல்லது உங்களுடைய தொழிலுக்கு பங்களிக்கக்கூடிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகவும் மதிப்பு வாய்ந்த முக்கிய 3 நடவடிக்கைகள் உள்ளன. இந்த 3 நடவடிக்கைகளையும் துல்லியமாக அடையாளம் கண்டுகொண்டு பிறகு பெரும்பாலான நேரம் அவற்றின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவதற்கான உங்கள் திறன் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இன்றியமையாதது. இக்கணத்தில் நான் உங்களிடம் ஒரு உண்மை கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாண்டியாகோ நகரில் முதலாக ஒரு நாள் முழுவதும் என்னிடம் பயிற்சி எடுத்துக்கொண்ட சிந்தியா 3 மாதங்களுக்கு பிறகு என்னுடைய கருத்தரங்கு ஒன்றில் எல்லோர் முன்னிலையிலும் என்னிடம் ஒரு கதையை கூறினார். 90 நாட்களுக்கு முன்பு நான் இங்கு வந்தபோது 12 மாதங்களுக்குள் எவ்வாறு நான் என் வருவாயையும் ஓய்வு நேரத்தையும் இரட்டிப்பாக்குவது என்று நீங்கள் எனக்கு காட்டுவதாக நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் கூறியது யதார்த்தத்திற்கு முற்றிலும் புறம்பானதாக இருந்ததாக எனக்கு தோன்றியது. ஆனாலும் அதை முயற்சி செய்து பார்ப்பதென்று நான் தீர்மானித்தேன். முதல் நாளன்று ஒரு வாரம் நெடுகிலும் அல்லது ஒரு மாதம் நெடுகிலும் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிடும்படி நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டீர்கள். என்னுடைய பொறுப்புகளாக இருந்த 17 நடவடிக்கைகளை நான் பட்டியலிட்டேன். என் வேலை என்னை முற்றிலுமாக திணறடித்துக் கொண்டிருந்தது. தினமும் 10 to 12 மணி நேரம் வாரத்திற்கு 6 நாட்களும் நான் வேலை செய்தேன். என் கணவருடனும் என்னுடைய 2 குழந்தைகளுடனும் நான் போதிய நேரம் செலவிடவில்லை. ஆனால் அச்சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க எனக்கு எந்த வழியும் தெரியவும் இல்லை. மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பெரு நிறுவனத்தில் 8 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வந்திருந்தேன். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலைகள் எப்போதும் எக்கச்சக்கமாகவே இருந்தன. அவை என்னை திணறடித்தன. எனக்கு ஒருபோதும் போதிய நேரம் இருக்கவில்லை. நாள் முழுவதும் ஒரே விஷயம். அவர் தன் கதையை தொடர்ந்தார். நான் இந்த பட்டியலை தயாரித்தவுடன் பின்வரும் கேள்வியை என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் கூறினீர்கள். இப்பட்டியலில் இருப்பவற்றில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நாள் முழுவதும் என்னால் செய்ய முடியும் என்றால்
என் நிறுவனத்திற்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? அந்த விஷயத்தை நான் சுலபமாக கண்டுபிடித்து விட்டேன். பிறகு அந்த விஷயத்தை நான் குறித்து கொண்டேன். பிறகு அப்பட்டியலில் உள்ளவற்றில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியும் என்றால் என் நிறுவனத்திற்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய அந்த இரண்டாவது நடவடிக்கை எதுவாக இருக்கும் என்று என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். இரண்டாவது முக்கியமான விஷயத்தை நான் கண்டு கொண்டவுடன் மூன்றாவது முக்கியமான வேலை எது என்று கண்டுபிடிப்பதற்கு அதே கேள்வியை பயன்படுத்தும்படி நீங்கள் கூறினீர்கள். அதன் பிறகு நீங்கள் கூறிய விஷயம் அந்த நேரத்தில் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நான் என் நிறுவனத்திற்கு வழங்குகின்ற மதிப்பு வாய்ந்த பங்களிப்பின் 90% அந்த 3 விஷயங்களில்தான் அடங்கியுள்ளது என்று நீங்கள் கூறினீர்கள். மற்ற வேலைகள் எதுவும் அவ்வளவு முக்கியமானவை அல்ல என்றும், அவை எதற்கேனும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றாலும் அவற்றால் எந்த குறிப்பிடத்தக்க விளைவும் ஏற்படாது என்றும், அவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம் அல்லது வெளியே எங்கேனும் கொடுத்து செய்ய சொல்லலாம் அல்லது முற்றிலுமாக ஒதுக்கிவிடலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். சிந்தியா தன்னுடைய கதையை தொடர்ந்தார். நான் அந்த 3 முக்கியமான வேலைகளை பார்த்தபோது அந்த 3 வாயிலாகத்தான் என்னுடைய நிறுவனத்திற்கு நான் மிக அதிக மதிப்பு வாய்ந்த பங்களிப்பை வழங்கி கொண்டிருந்தேன் என்பதை நான் உணர்ந்தேன். அன்று வெள்ளிக்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நான் என்னுடைய மேலதிகாரியை சந்தித்து நான் கண்டுபிடித்திருந்த உண்மையை அவரிடம் கூறினேன். அந்த 3 முக்கியமான வேலைகளை தவிர மற்ற அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்தளிப்பதற்கு அல்லது வெளியே எங்கேனும் கொடுத்து செய்ய வைப்பதற்கு எனக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டது என்று நான் அவரிடம் கூறினேன். நாள் முழுவதும் அந்த 3 வேலைகள் மீது மட்டும் என்னால் கவனம் செலுத்த முடிந்தால் என்னுடைய நிறுவனத்திற்கான என்னுடைய பங்களிப்பை என்னால் இரட்டிப்பாக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. நான் என் பங்களிப்பை இரட்டிப்பாக்கினால் என் சம்பளமும் 2 மடங்காக ஆக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் என் மேலதிகாரியிடம் தெரிவித்தேன். இதை கேட்டுவிட்டு அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு அவர் என்னுடைய பட்டியலை பார்த்துவிட்டு என்னை ஏறிட்டு பார்த்தார். பிறகு மீண்டும் என்னுடைய பட்டியலை பார்த்தார். பிறகு, நீங்கள் சொல்வது சரிதான். நீங்கள் இந்த நிறுவனத்திற்கு செய்கின்ற 3 முக்கியமான விஷயங்கள் இவைதான். நீங்கள் மிக சிறப்பாக செய்கின்ற விஷயங்களும் இவைதான். மற்ற வேலைகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான 3 வேலைகள் மீது மட்டும் நாள் முழுவதும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் பங்களிப்பை இரட்டிப்பாக்கினால் நான் உங்கள் சம்பளத்தை இரட்டிப்பாக்குகிறேன் என்று அவர் கூறினார். சிந்தியா தன் கதையை மேலும் தொடர்ந்தார். என்னுடைய மேலதிகாரி தன் முதல் வாக்கை காப்பாற்றினார். நான் என் வாக்கை காப்பாற்றினேன். பிறகு அவர் தன்னுடைய 2வது வாக்கை காப்பாற்றினார். அதன் விளைவாக அடுத்த 30 நாட்களில் நான் என் பங்களிப்பை இரட்டிப்பாக்கினேன். அவர் என் சம்பளத்தை இரட்டிப்பாக்கினார். 8 ஆண்டுகளுக்கு மேலாக நான் மிக கடினமாக உழைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய நேரம் மற்றும் ஆற்றல் முழுவதையும் என்னுடைய மிக முக்கியமான 3 வேலைகள் மீது ஒன்று குவித்ததன் மூலம் ஒரே மாதத்தில் நான் என் சம்பளத்தை 2 மடங்காக ஆக்கினேன். அது மட்டுமல்லாமல் தினமும் 10 அல்லது 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு பதிலாக காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நான் வேலை செய்தேன். மாலை வேலைகளையும் வார இறுதி நாட்களையும் நான் என் கணவரோடும் குழந்தைகளோடும் செலவிட்டேன். என்னுடைய முக்கியமான வேலைகள் மீது நான் கவனம் செலுத்தியது என்னுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றியது. வேலையை பொறுத்தவரை பங்களிப்பு என்ற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தையாகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வெகுமதிகளும் உணர்வு ரீதியான வெகுமதிகளும் நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்கு வழங்குகின்ற பங்களிப்பினுடைய மதிப்பின் நேர் விகிதத்தில் தான் எப்போதும் இருக்கும். நீங்கள் உங்கள் வெகுமதிகளை அதிகரிக்க விரும்பினால் உங்கள் பங்களிப்பின் மதிப்பை அதிகரிப்பதன் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற விளைவுகளை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய மிக முக்கியமான 3 வேலைகள் தாம் எப்போதும் அதிகபட்ச பங்களிப்பை வழங்குகின்றன. விரைவு பட்டியல் வழிமுறை. நான் தனிப்பட்ட முறையில் பயிற்றுவிக்கின்ற நபர்களின் விஷயத்தில் துவக்கத்திலேயே நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பயிற்சி இது. நாங்கள் அவர்களிடம் ஒரு வெற்றுத்தாளை கொடுத்து, உங்கள் வாழ்வில் இக்கணத்தில் உங்களுடைய மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை என்று எழுதுங்கள். இதை வெறும் 30 நொடிகளுக்குள் நீங்கள் எழுத வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய மிக முக்கியமான 3 இலக்குகளை பட்டியலிடுவதற்கு மக்களுக்கு 30 நொடிகள் மட்டுமே இருக்கும்போது அவர்கள் எழுதும் விடைகள் அவர்களுக்கு 30 நிமிடங்களோ அல்லது 3 மணி நேரமோ கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு துல்லியமானவையாக இருந்திருக்குமோ அதே அளவு துல்லியமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். அவர்களுடைய ஆழ்மனம் உடனடியாக செயலில் இறங்கி ஆழமாக தேடுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்களுடைய 3 முக்கிய இலக்குகள் அவர்களுடைய மனத்தில் தோன்றுகின்றன. அதை அவர்கள் தங்கள் தாளில் எழுதுகின்றனர். தாங்கள் எழுதும் விஷயங்களைக் கண்டு அவர்களே ஆச்சரியம் கொள்வதை நாங்களே காண்கிறோம்.
80% அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் 3 பொதுவான இலக்குகளை கொண்டுள்ளனர். முதலாவதாக பொருளாதாரம் மற்றும் தொழில் வாழ்க்கை தொடர்பான ஒரு இலக்கு. இரண்டாவது குடும்பம் அல்லது தனிப்பட்ட உறவு குறித்த ஒரு இலக்கு. மூன்றாவது ஆரோக்கியம் தொடர்பான ஒரு இலக்கு. அவை அப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும், ஏனெனில் அவைதான் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான 3 பகுதிகள். இந்த 3 பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் 1 to 10 வரையிலான அளவீட்டில் நீங்கள் உங்களை மதிப்பிட்டால் வாழ்வில் எப்பகுதியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் எதில் நீங்கள் மேம்பட வேண்டும் என்பதையும் உடனடியாக உங்களால் கண்டுபிடித்துவிட முடியும். இதை நீங்களே முயற்சி செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பயிற்சியை உங்கள் வாழ்க்கை துணைவரிடமும் உங்கள் குழந்தைகளிடமும் கொடுத்து அவர்களை செய்ய சொல்லுங்கள். உங்கள் விடைகள் உங்களை பற்றிய பல விஷயங்களை உங்களுக்கு திரைவிலக்கி காட்டும். எங்களுடைய பயிற்றுவிப்பின் பிற்பகுதியில் மக்களிடம் பின்வரும் கேள்விகளை கேட்பதன் மூலம் இப்பயிற்சியை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம். 1. இக்கணத்தில் உங்களுடைய தொழில் அல்லது வேலை தொடர்பான மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை? 2. இக்கணத்தில் உங்களுடைய குடும்பம் அல்லது உறவு தொடர்பான மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை? 3. இக்கணத்தில் உங்களுடைய மிக முக்கியமான 3 பொருளாதார இலக்குகள் எவை? 4. இக்கணத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை? 5. இக்கணத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி தொடர்பான மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை? 6. இக்கணத்தில் உங்களுடைய சமுதாயம் மற்றும் சமூகம் தொடர்பான மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை? 7. இக்கணத்தில் உங்கள் வாழ்வில் உங்களுடைய 3 மிகப்பெரிய பிரச்சனைகள் எவை? இக்கேள்விகள் ஒவ்வொன்றையும் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு 30 வினாடிகள் அல்லது அதற்கும் குறைவான நேரத்தில் அவற்றுக்கு பதிலளிக்கும் கட்டாயத்திற்கு உங்களை நீங்களே ஆளாக்கி கொள்ளும் போது நீங்கள் அளிக்கும் விடைகள் உங்களையே வியப்பில் மூழ்கடிக்கும். உங்களுடைய விடைகள் எவையாக இருந்தாலும் வழக்கமாக இக்கணத்தில் உங்கள் வாழ்வில் உங்களுடைய உண்மையான சூழ்நிலையை அவை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டிவிடும். உங்களுக்கு எது உண்மையிலேயே முக்கியம் என்பதை இவ்விடைகள் உங்களிடம் எடுத்துரைக்கும். காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.